போர்வெல் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு 10 காரணங்களுக்கு மேலே இருக்குது. டெக்னிக்கலாக வந்து நம்மளால் சொல்ல முடியும். இது மக்களும் வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். எதனால் வந்து போர்வெல் ஃபெயில் ஆகுதுன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து ஃபர்தராக ஒரு போர்வெல் போடுறப்ப என்னென்ன விஷயங்களை கவனிக்கணுங்கிறது உங்களுடைய நாலேஜுக்கு வரும். ஸோ இதில் நாங்கள் சொல்லக்கூடிய முதல் விஷயம் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நிலத்தடி நீர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா யார் மெயினாக பண்ணுறோம் அப்படின்னா, எங்களை மாதிரி புவியியல் ஆய்வாளர்கள் தான் பண்ணுறாங்க. ஏன்னா நாங்கள் படிக்கிறப்பே ஹைட்ரோஜியாலஜி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை படிச்சுட்டு வரோம். அந்த சப்ஜெக்டில் எங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. நிலத்தடி நீர் எப்படி ஃபார்ம் ஆகுது, எந்த இடத்துல இருக்குது, எப்படி வந்து இதை வந்து கண்டுபிடிக்கணும், இதை எப்படி ட்ரில் பண்ணணும், ட்ரில் பண்ணுறப்ப என்னென்ன முறைகள் ஃபாலோ பண்ணணும், எப்படியெல்லாம் பண்ணால் அதை சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து இதை ஃபுல்லாகவே நாங்கள் சப்ஜெக்டாகவே படிச்சுட்டு தான் இன்றைக்கி வந்து ஃபீல்டுக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படிங்கிறப்ப நம்பர் 1 உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய சொல்யூஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த நிலத்தடி நீர் பார்க்குறத வந்து முடிஞ்ச வரைக்கும் இதில் இந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய ஜியாலஜிஸ்ட்டை புவியியல் வல்லுநர்களை கூப்பிட்டு வந்து அந்த நிலத்தடி நீர் சோதனை பண்ணணும். இது என்னுடைய முதல் பாயிண்ட்டாக நான் வந்து வைக்கிறேன். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய நான் டெக்னிக்கல், அதாவது துறை சாராத, இந்த புவியியல் துறை சாராத நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி நிறையா வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டோ இல்லை வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ்லையோ நிறையா பண்ணுறாங்க. அவங்களால வந்து அந்த அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்க முடியல. ரீசன் என்னென்னா, அவங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்காது. வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து போர்வெல் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் பண்ணுற அந்த இடத்துல போர்வெல் போடுறதுக்கு முன்னாடி அந்த இது ஆய்வு செய்கிறதுக்கு வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து ஒரு ஜியாலஜிஸ்ட்டை, புவியியல் வல்லுநரை கூப்பிட்டு அந்த இடத்த வந்து நிலத்தடி நீர் சோதனை பண்ணுங்கள். இது முதல் விஷயம். அப்படி பண்ணால் தான் அவங்களால இதில் வந்து ப்ராப்பரான ஒரு இது வந்து ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்க முடியும். அது இல்லாமல் நீங்கள் மற்ற ஆட்களை வச்சு செய்கிறம்போது அந்த ரிசல்ட்ஸ் வந்து அவங்களால கொடுக்க முடியறது கிடையாது.